எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா டெப்யூட்டி சிஎம் அஜித் பவார் வந்து இறந்துருக்காரு பிளேன் கிராஷில். இது நடந்தது வந்து என்றைக்கின்னா வெட்னஸ்டே அன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு. ப்ரைவேட் ஜெட் வந்து மும்பையிலேருந்து கிளம்பியிருக்கு. பராமதி அப்படிங்கிற ஏர்போர்ட்டில் வந்து இது கிராஷ் ஆகிருக்கு. இது வந்து என்னென்னா பூனேலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் அரவுண்ட் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் மகாராஷ்டிராவில் பொலிட்டிக்கல் ட்ரிபுலன்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. பிளேன் கிராஷில் வந்து மகாராஷ்டிரா டெப்யூட்டி சிஎம் மட்டும் இல்லாமல் 4 பேர் இறந்துருக்காங்க. அதில் வந்து 2 பைலட்டு, அப்புறம் ஒரு ஃப்ளைட் அட்டண்டன்ட், ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இவங்கெல்லாம் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இது காலையில் வெட்னஸ்டே அன்னைக்கு 8:45 AM இந்த துர்சம்பவம் நடந்திருக்கு. அவங்க யார் யார் டிசீஸ்டுன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கேப்டன் வந்து சுமித் கபூர் அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் ஷாம்பவி பதக் அப்படிங்கிறவங்க, ஃப்ளைட் அட்டண்டன்ட்டு பிங்கி மாலி அப்படிங்கிற, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து விதீப் ஜாதவ் அப்படின்னு சொல்லி, இந்த 4 பேரும் வந்து இவங்களுமே வந்து சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சிலது வந்து அந்த விசிபிலிட்டி இஷ்யூஸ் இருந்திருக்கும், இல்லாட்டி வந்து பிளேனில் அந்த கிளிச் இருந்திருக்கும், அதனால தான் அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அர்லி மார்னிங்லேயே வந்து என்னென்னா ஃபாகு ரொம்ப இருந்திருக்கு இந்த கிரவுண்ட்லேயே அந்த டைம் ஆஃப் தி இன்சிடெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர்க்ராஃப்ட் அந்த ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வந்து ப்ரோபை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆக்சுவலி வந்து இது ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டர், அந்த விஎஸ்ஆர் வெஞ்சர் அப்படி அவங்களுக்கு சொந்தமானது. அது வந்து சடனாக வந்து ரோல் ஆகிருக்கு, அது டிசெண்ட் இறங்கும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லெஃப்ட்டுக்கா அந்த கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி. இது வந்து டெக்னிக்கல் ட்ரபிள் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் க்ரூ வந்து மேடே கால்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மேடே கால் அப்படிங்கிறது வந்து ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து வருதுன்னா கால் பண்ணி சொல்லுவாங்க. அது வந்து எதுவும் அந்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் வந்து மும்பையிலேருந்து எடுத்து 8 AM கிளம்பியிருக்கு. அது வந்து கான்டாக்டில் தான் இருந்திருக்காங்க அவங்க. அந்த பராமதி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த இதில் வந்து கண்ட்ரோலுக்கு வந்து 8:30 18 வரைக்கும் வந்து காலையில் கான்டாக்டில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலிவேட்டட் ரன்வே வந்து சரியாக வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால லேண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானோட 8:43 AM லேண்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அப்போ தான் இந்த இன்சிடெண்ட் அக்கர் ஆகிருக்கு. ஐ விட்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பிளேன் வந்து கண்ட்ரோலை இழந்துருச்சு அந்த கிராஷுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த ரெசிடெண்ட் அந்த அட்ஜாயினிங் அந்த இதில் வில்லேஜ் அந்த இதுக்கிட்ட இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிதா அத்தோலி அப்படிங்கிறவங்க வந்து என்ன ரொம்ப லோவாக வந்து பறந்துச்சு அது பிளேன்னு. அப்புறம் வந்து சுற்றிட்டு வந்தது ஒரு தடவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சடனாக வந்து ஸ்பெயில் ஆகி அப்படியே கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக ஃபயர் பிரிகேட் வெஹிக்கிள்ஸும் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அது வந்து பேவ் ரோடுக்கு வந்து க்ளோஸாக இல்லை அந்த ரன்வே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிராஷ் நடந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த கொஞ்சம் ரொம்ப டர்ட் இதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா கால்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஎஸ்ஆர் வெஞ்சர் அந்த இதுக்கு ப்ரைவேட் ஜெட்டோட அந்த ஆளுங்களுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கு 2023. பட் வந்து எந்த ஒரு ஃபேட்டாலிட்டியும் நடக்கலை, எந்த ஒரு இதுவும் டெத்தும் ஆகலை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ விட்னஸஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்நார்மலாக இருந்தது, டில்ட் ஆகி இருந்தது, அப்புறம் ரொம்ப லோவாக வந்து பறந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூடையும் வந்து அதை லூஸ் பண்ணிடுச்சு. அன்ஸ்டேபிள் டிகிரிஸில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கிராஷ் ஆன உடனே பயங்கரமான வந்து பிளாஸ்ட் சவுண்டு வந்தது. அப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு நெருப்பு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்மோக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
வெஹிக்கிள்ஸ் வந்து உடனே வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா வந்து அந்த நான் மெட்டாலிக் ரோடு அப்படிங்கிற காரணத்தினால வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி சிஎம் அதில் பிளேனில் இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. அது வெளியில் வந்து அந்த கருகிய உடல்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க மக்கள் பார்த்தவங்க. இந்த ரெசிடெண்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற அனிதா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் ஆலைனோட ஸ்மெல்லு வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ஏரியாவில் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மோஜுபாவி அப்படிங்கிறது வந்து 12 கிலோமீட்டர்ஸ் இந்த டெப்யூட்டி சிஎம்மோட வீட்டிலேருந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. ரகு மாருதி அப்படிங்கிறவர் 65 வயசு லோக்கல் ஃபார்மர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கேட்டில்கெல்லாம் வந்து ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தேன், சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஸ்மால் ஏர்கிராஃப்ட் வந்து அந்த ஏர் ஸ்ட்ரிப்லேருந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து திரும்பி வந்து லேண்ட் ஆகிற சைடுக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரயில்வே கேட் சைடு வழியாக அந்த சைட்லேருந்து வர பார்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ளேம்ஸ் வந்து 50 ஃபீட் வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். ரிட்டையர்டு ஏர்வைஸ் மார்ஷல் மன்மோகன் பகதூர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ட்ராஜடிக்கு வந்து 3 காரணம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒன்று அந்த டெக்னிக்கல் கிளிச் இருந்திருக்கும், லோ விசிபிலிட்டி இருக்கும், இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது வந்து ஆப்ரேஷ்னல் சேலஞ்சஸ் ஏதாவது இருந்திருக்கும் அதில் பிளேனில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரெசன்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்கிராஃப்டோட க்ரூ கான்டாக்டில் இருந்திருக்காங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த இதில் பராமதி 8:18 AM அவங்க வந்து என்கொயரும் பண்ணியிருக்காங்க. விசிபிலிட்டி பற்றியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பைலட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. அதான் விண்ட் வந்து காமாக தான் இருக்குது, விசிபிலிட்டியும் வந்து ஒரு 3000 மீட்டரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ரன்வே 2க்கு வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த விசிபிலிட்டி வந்து இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சுற்றி வந்திருக்காங்க கோ அரவுண்ட் அந்த மாதிரி. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேண்டு கிளியரன்ஸை வந்து அவர் பார்க்குறத மிஸ் பண்ணிட்டாரு பைலட்டு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு காசாக இருக்கலாம் இந்த ட்ராஜடிக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து ஸ்டேட் ஹாலிடே விட்டுருந்தாங்க மகாராஷ்டிரா. 3 டேஸுக்கு வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து லீவு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இறந்த அந்த 5 பேருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.